வடிவா பாருங்க, திஸ்ஸ விகாரை சம்பந்தமான பிரச்சனை காணி அளக்கக்கூடிய விஷயம் வந்து நடைபெறவில்லை. என்ன முடிவு இன்றைக்கு? தொல்பொருள் திணைக்களத்தின் பிரதிநிதிகள் அவர்களை உள்செல்ல விடாது. ஒரு எத்தனை மனதியால நீங்க வந்து, எத்தனை மனதியால நாங்க வந்து தர முடிய இல்லை, நாங்கள் எங்கிற இடத்தை காட்ட இல்லை. அனைவருக்குமே வணக்கம். இன்று நாளில் நிற்கக்கூடியது வந்து தையிட்டி பகுதி. இந்த இடம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாதாரணமாக என்ன விஷயம்னா, கடந்த கிழமை இந்த காணி அளப்பதற்கு இந்த காணி உரிமையாளர்களை விலை சொல்லிய நிலையில் அவர்கள் வந்து அதற்கு பின்னர் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த பிக்கு, இந்த விரோதமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய காணியில் இருக்கக்கூடிய திஸ்ஸ விகார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விகாரில் இருக்கக்கூடிய பிக்கு வந்து தனக்கு இந்த அனுமதி, தனக்கு இது சம்பந்தமாக சொல்லப்படவில்லை என்று சொல்லி அவர் வந்து போலீஸில் முறைப்பாடு செய்திருந்தார். அதன் பின்னர் அன்றைய நாளில் வந்து இந்த காணி அளக்கக்கூடிய விஷயம் வந்து நடைபெறவில்லை. மக்கள் வந்து ஆதங்கத்தோடு வெளியேறி சென்றிருந்தார்கள். அப்படியாக மீண்டும் இன்றைய நாளில் 28ஆம் தேதி காலை 8 மணிக்கு இந்த காணி அளப்பதற்காக மீளவும் வர சொல்லி இன்றைய நாளில் அளப்பதற்காக அங்கே உள்ளே எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நில அளவை திணைக்களத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அரசு அதிகாரிகள் எல்லாருமே வந்திருக்கிறார்கள். அதே சமயம் காலையில் ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருந்தது. காணி உரிமையாளர்கள் மாத்திரம்தான் உள்ளே செல்ல முடியும், அதுவும் அவர்கள் கையிலே தேசிய அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை உள்செல்ல விடாது ஒரு சிறிய முரண்பாடு ஏற்பட்டது. அதன் பின்னர் அடையாள அட்டை இல்லாமல் உள்ளே விட்டிருந்தார்கள். அப்படியாக இன்றைய நாள் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த விஷயம், அதுக்கு பிறகு என்னென்ன நடக்க போதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். இப்படியாக அரசு அதிகாரிகள் இந்த இடத்துக்கு விரைந்து தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வாகனங்கள் தொடர்ச்சியாக உள்ளே செல்லக்கூடிய காட்சி. அரசு அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், மற்ற ஒரு பிக்கினுடைய வாகனம் கூட உள்ளே சென்றிருக்கக்கூடியதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்படியாக காணி உரிமையாளர்களும் இந்த இடத்திற்கு வருகை தந்த அதிகாரிகள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம். அங்கே அரசு இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அரசாங்க அதிபர் வருகை தந்து கொண்டிருக்கிறது. அப்படியாக தொடர்ச்சியாக அனைவருமே இந்த இடத்துக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் இது வெற்றிகரமாக இடம்பெறுவதை நாங்களும் வந்து வேண்டிக் கொள்வோம். இந்த மக்களுடைய நீண்ட நாள் போராட்டம் என்றும் இந்த போராட்டத்துக்கு ஒரு விடிவு கிடைக்கணும், அவருடைய காணி அவர்களுக்கு கிடைக்கணும் என்ற அந்த எண்ணம் வந்து எங்களுக்கும் இருக்குது. இரண்டாவது ஒவ்வொரு பருவ நாள்லேயும் உங்களுக்கு தெரியும் இங்கே போராட்டம் இடம்பெறது. இந்த வெயில் என்று பார்க்காமல் மக்கள் வந்து இங்கே போராடுவார்கள். நிறைந்தவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் இந்த இடத்துக்கு வருவார்கள். பார்க்கும்போதெல்லாம் பதாபமாக இருக்கும். அந்த வெயிலுக்குள்ள ஏழாவதோட பஸ்ஸுகளில் வந்து இறங்கி இந்த இடத்துல வந்து போராட்டம் செய்வார்கள். அப்படியாக இன்றைய நாள் இடம்பெறக்கூடிய இந்த விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ඕලම එන්න කියලා කිව්ව නෑනේ. එන්න කිව්වේ මේ ගියේ මතය. හරිද? එන්න කිව්වට අපිට මේක චෙක් කරන්න ඕනේ. නම් ලිස්ට් එක චෙක් කරගන්න දෙන්නේ. තවත් එන්න. ID පාස් චෙක් කරලා උඩ identity කොට දෙන්න ඕනේ. නම අපිට චෙක් කරන්න. නම චෙක් කරන්න. සාර්ජන් චෙක් කරලා යවන්න. සාර්ජන් නම තියෙනවා අපහන්. ID දෙන්න ඕනේ. ID ගෙනාවනේ. එන යන්න බෑ. ඔයගොල්ලෝ කියන්නේ යන්නේ මේ මුල පෙරෙන්න. පත්මනාදන් සාර්ජන්. පත්මනාදන් සාර්ජන්. ජීයේ මාත්‍ය ගෙන්න ගන්න. නෑ අපි අතනින් ඉන්න. ඔයගොල්ලෝ මේ කතාවල අතනින් එන්න. ඔය අයින් වෙන්න. එයා කලබල වුණාට අපි බය වෙන්න එපා. ජීයේ මාත්‍ය ගෙන්න ගන්නකෝ. අපි ඩෙන්ටිටි එකක් තියෙන්න බෑ අඳුර ගන්න. ඩෙන්ටිටි නැතුව යන්න දෙන්න. අයින්ද කැමති නෑ ඕල්ඩ්. අපිට මේක කියන්නේ අපිට ඕනේ. ඕල්ඩ් මයින්ඩ් කැමති නෑ. உரிமையாளர் நாங்கள் இந்த ஐசி நிறையிலாம வெளியில நிக்கிறோம். ஐசியை காட்டாத காட்டிதான் இவ்வளவு வானம் நீங்க செக் பண்ணி அனுப்புனீங்க. இவ்வளவு வானம் போனது உள்ளுக்கு கவர்மெண்ட் வானம் போனது செக் பண்ணீங்க. வானம் இடத்துல கியானி செக் කරාද? ජීයේ මාත්‍ය නෙවෙයි කොළඹින් දාගෙන තියෙන வானம் නෑ. ඒ දිසාපතිතුමාගේ ප්‍රාදේශීය ලේකම් මේ අපිට ලිස්ට් එකක් තියෙනවා. ලිස්ට් එක අනුව තමයි අපිට එපන්නේ කියලා තියෙන්නේ. ඒක උලියා ලෝකණින මිල්ලේන. ஐசி வைங்க. එයා මොරුවට ඉන්නවා ඇතුළේ. ඇක්ෂන් කරන්න එපා. හරිද? මේ ඕනර් ඉඳලා අපිල ඉන්නවනේ. ඕනර් කට්ටිය අපිල ඉන්නවනේ. ඒගොල්ලෝ එන්න කියන්නේ මේ ඕනර් ඩිරෙක්ටර් විජිත් රෝහන් විජිත් එයාව එන්න කියන්නේ. එයා එන්න කියන්නේ අපි අතනින් ඉන්න. ඩ්‍රයිවර් ගාව ඉන්න. මොරු නඩුව දාලා ගියා. අතනින් ඉඳලා වෙන නඩුව ආසිය වයින් ඉන්න.
පික්කනට අයිසියට කොට බලමු ආමතුරුට කිය අහන්නකෝ අයිඩි තියනවාද කියලා අයිඩි දාලාද ඇතුළේ ඉන්නේ කියලා අහන්නකෝ ආමතුරුව එයාම දෙන්න කියන්නකෝ එයාට මොක ඩොකියුමන්ට්ස් මොකද තියනවාද අපිට ආවිල්ලා ඉන්න ක්වෙස්චන් කරලා அந்த அவர்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டில் வந்து பேர் இருந்தாலும் தேசிய அடையாள அட்டை இல்லாமல் வந்து அவர்களை வந்து உள்ளே அனுமதிக்கவில்லை. அப்படியாக அங்கே நில அளவை திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் கூட அங்கே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அப்படியாக இந்த இடத்துல ஊடகவியலாளர்கள் உள்ளுக்கு அனுமதிக்கப்பட்டார்கள். அதுவும் அந்த விகாரை இருக்கக்கூடிய வாயில் பகுதி வரையும் தான் அவர்கள் செல்லலாம். அதற்குள்ளே சென்று ஒளிப்பதிவு எதுவும் செய்து கொள்ள முடியாது. வாயில் பகுதி வரை செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். போலீஸார் அதிகளவான போலீஸார் குவிக்கப்பட்டு கடமையில் இந்த பாதை அது மாதிரி அங்காள் இருக்கக்கூடிய பாதையெல்லாம் நிறைய போலீஸாரை வந்து கடமையில் ஈடுபடுத்தியிருக்கணும். பின்னர் ஒவ்வொருத்தராக அங்கே உள்ளே விட்டிருந்தார்கள். அதன் பின்னர் தேசிய அடையாள அட்டை இங்கே கேட்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. பேரிலே அங்கே இருக்கக்கூடிய அந்த பட்டியலில் அவர்களுடைய பேர் இருந்தால் அதை பார்த்துவிட்டு அவர்களை உள்ளே அனுப்பியிருந்தார்கள். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி ஒவ்வொருத்தராக பார்த்து காணி உரிமையாளர்களை மட்டும் அந்த லிஸ்ட்டில் பேர் இருக்கக்கூடியவர்களை மட்டும் உள்ளே அனுமதிக்கிறார்கள். கிராம சேவையாளரும் இந்த இடத்துல வந்து இந்த விஷயங்களை உறுதிப்படுத்துகிறார். அங்கே நீங்கள் பார்க்கலாம் காணி உரிமையாளர்கள் வந்து கொண்டிருக்கணும். அந்த அம்மா நிறைய கோப்புகளை ஃபைல்களை கையில் தூக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். எல்லாம் தங்களுடைய இடங்களை உறுதிப்படுத்துவதற்காக நீங்கள் பார்க்கலாம். தண்ணி பொத்தலோடையும் ஃபைல்களோடையும் வந்து கொண்டிருக்கிறார். உறுதிகள் அந்த விஷயங்கள் எல்லாமே அதுக்கு அடங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியாக காணி உரிமையாளர்கள் வந்து ஒரு பாருங்கள், அந்த வயது பொண்ணு ஐயா எல்லாம் ஒன்று நான் சொன்னது கூடயே இவர்கள் இல்லாவிட்டால் இந்த காணிகளை அடையாளப்படுத்துவதற்கு கூட இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா அவர்களுடைய அடுத்த சந்ததிக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாத காணி எங்கே இருக்குது. அப்படியாகத்தான் நீங்கள் பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய அந்த போலீஸின் கையில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பேரை ஆக்களை பார்த்து லிஸ்ட்டில் பேர் இருந்தால் உள்ளே அனுமதிக்கிறார்கள் இந்த அளவீட்டுவதற்கு, அவர்களுடைய காணிகளை அவர்கள் அடையாளப்படுத்துவதற்காக. அப்படியாக இன்றைய நாளில் ஏதோ ஒரு நம்பிக்கையில் அவர்கள் உள்ளுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறார்கள். உள்ளுக்கு செல்வதற்கு கூட இவ்வளவு நாளாக அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இப்பொழுது அந்த காணிக்குள்ளே போகிறதுக்குரிய சந்தர்ப்பம் வழங்கப்பட்டு தங்களுடைய காணிகளை அடையாளப்படுத்துவதற்காக உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது அந்த திஸ்ஸ விகாரை அமைந்திருக்கக்கூடிய பகுதி. அங்கே நீங்கள் பார்க்கலாம் விகாரையினுடைய தூபி பெரிய அளவிலே அங்கே காணப்படக்கூடிய விகாரனுடைய தூபி. இந்த இடத்திற்கு அங்காலே ஊடகவியலாளர்களை கூட அனுமதிக்கவில்லை காணொலி பதிவு செய்வதற்கு. அப்படியாக இந்த இடத்துல இப்பொழுது இங்கே நில அளவை திணைக்களத்தில் வந்திருக்கிறார்கள், காணி உரிமையாளர்கள் வந்திருக்கிறார்கள். நில அளவை திணைக்களத்தின் அந்த உதவியோடு இந்த காணிகள் அளக்கப்படும் என்று எண்ணி அந்த மக்களும் உள்ளுக்குள்ளே சென்றிருக்கிறார்கள். என்ன விஷயம் நடக்கப் போகிறது என்றதை வந்து நாங்கள் பார்க்கலாம். அப்படியாக நீண்ட நேரமாக காலையில் இருந்து மதியம் 2-3 மணி வரையும் நில அளவை திணைக்களத்தினால் எந்த விதமான அளவீடுகளும் ஏற்படவில்லை. மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை ஒரு முடிவு கட்டப்படவில்லை. மக்கள் சில கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். இப்படியான உறுதிப்பாட்டை தந்ததன் பின்னர் காணிகள் அளந்த பின்னர் அது எங்களுக்கு தான் தருவீர்கள் என்பது எழுத்து மூலமாக உறுதிப்படுத்தப்பட்ட அதிகாரிகள் மூலமாக எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டிருந்தார்கள். அது அங்கே கொடுக்கப்படாத விடத்து காணி உரிமையாளர்கள் காணி அளப்பதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றபடியாக அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. தொடர்ச்சியாக நாங்கள் அவர்களிடமே கேட்கலாம், இது என்ன விஷயம் இன்றைக்கு நடந்தது என்று. முழுமையாக பார்க்கும் பொழுது இங்கே பிக்குகள் கூட வெளியிடத்திலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். அங்கே நீங்கள் பார்க்கலாம், அது வந்திருக்கக்கூடிய ஒரு பிக்குவினுடைய வாகனம். அவர் எங்கே இருந்து வந்திருக்கார் என்பது தொடர்பாக தெரியவில்லை. அவர் கூட இங்கே வந்திருந்தார். நீண்ட நேர காத்திருப்புக்கு பின்னர் மக்கள் வெளியேறி செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்பொழுது நாங்கள் அவர்களிடமே கேட்கலாம் என்ன விஷயம், என்ன நடந்தது என்று. என்ன முடிவு இன்றைக்கு? அழகவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இவ்வளோ நேரமாக காலையிலேருந்து சும்மா இருந்துட்டு போகிறீங்க. ஏமாற்றம் தான். உள்ளுக்குள்ளே இருந்தது வந்து இப்போ வெளியில் வந்து போய்கொண்டிருக்கணும்.
இன்று தையிட்டியில் விடுவிக்கப்படாத காணிகளை விடுவிப்பதற்காக காணி உரிமையாளரிடம் காணியை அளந்து ஒப்படைப்பதற்காக என அழைக்கப்பட்டு நாங்கள் இங்கே வந்திருந்தோம். எனினும் நாங்கள் எழுத்து மூலமாக கேட்டுக்கொண்டது காமிங்க கோரிக்கை வந்து முன்வைத்திருந்தோம் என்னென்றால் இந்த காணி வந்து அழைக்கப்படுவது காணி உரிமையாளரிடம் விடுவிப்பதற்காக என்பதனை எழுத்துப்பூர்வமாக கேட்டிருந்தோம். குறிப்பாக அது வந்து எங்களோட பிரதேச செயலர் வலிகாமம் வடக்கை சேர்ந்த தெளிப்பள்ளி பிரதேச செயலரால் லெட்டர் ஹெட்டில் அந்த கடிதத்தை கேட்டிருந்தோம். எங்களுக்கு அந்த கடிதம் வந்து தரப்படவில்லை. வாய்மொழி மூலமான உத்தரவாதத்தை நம்பி நாங்கள் அளப்பதற்கு சம்மதிக்க முடியாது. இது வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படலாம் என்பது எங்கள் காணி உரிமையாளர்களின் ஐயமாக இருந்தது. குறிப்பாக அவர்கள் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி தருவதற்கு தயாராக இருந்தார்கள். எவ்வாறு என்றால் காணி அளவிட்டு கையளித்தல், யாரிடம் கையளித்தல் என்ற சொற்பதம் அங்கே சேர்க்கப்படவில்லை. அப்போ நாங்கள் ஒரு கோரிக்கை முன்வைத்திருந்தோம், காணியை அளவிட்டு காணி உரிமையாளர்களிடம் கையளித்தல் என்ற ஒரே ஒரு சொற்பதம் காணி உரிமையாளரிடம் கையளித்தல் என்ற சொல்லை சேர்க்குமாறு தான் நாங்கள் கேட்டிருந்தோம். அதற்கு அவர்கள் ஆரம்பத்தில் சம்மதிக்க மறுத்துவிட்டார்கள். பின்னர் அவர்கள் ஒரு A4 ஷீட்டில் லெட்டர் இல்லாமல் கையால் எழுதி ஒரு லெட்டர் ஒன்று தந்தார்கள். இதற்கென அமைக்கப்பட்ட ஒரு குழு இருக்கிறது. அந்த குழுவில் 6 பேர் அங்கத்துவம் வைக்கின்றார்கள். அவர்கள் வந்து தனிப்பட தங்களது பேரையும் கையொப்பத்தையும் விட்டு ஒரு பிளாங்க் சீட்டில் லெட்டர் இல்லாமல் அந்த கடிதத்தை ஒப்படைப்பதற்கு தயாராக இருந்தார்கள். நாங்கள் கேட்டுக்கொண்டது, இந்த கடிதம் வந்து எங்களுக்கு அந்த 6 பேரும் யார் என்று தெரியாது, அவர் கொழும்பில் இருப்பார்கள், நாங்கள் எங்களுக்கு அவர்களை அணுக முடியாது. எனவே இந்த கடிதத்தை பிரதேச செயலரிடம் நீங்கள் கையளியுங்கள். பிரதேச செயலர் அந்த கடிதத்தை கோட் பண்ணி எங்களுக்கு தனது லெட்டர் காணி அளவீடு செய்வது உரிமையாளர்களிடம் கையளிப்பதற்கு என்பதனை தெளிப்பள்ளி பிரதேச செயலர் எழுத்துப்பூர்வமாக எங்கள்கிட்ட தர வேண்டும். ஏனென்றால் நாங்கள் அணுகக்கூடிய ஒரு அலுவலர் எங்களோட பிரதேசத்தை சேர்ந்த பிரதேச செயலர். எனவே அந்த 6 பேரும் எங்களுக்கு யாருன்னு தெரியாது, ஃப்ராங்க் பண்ணவில்லை. ஒரு A4 ஷீட்டில் சைன் பண்ணுற ஒரு கடிதத்தை மட்டும் நம்பி நாங்கள் அவர்களின் கோரிக்கைக்கு இணங்கவில்லை. அவர்கள் அந்த எங்கள் கோரிக்கையை இணங்கி அந்த கடிதம் தரும் பட்சத்தில் நாங்கள் அளப்பதற்கு தயாராக இருந்தோம். நாங்கள் எல்லா ஆவணங்கள் கொண்டு வந்திருந்தோம் அவர்களை தெளிவுபடுத்தி அதை அளப்பதற்கு உதவுவதற்கு. ஆனால் அவர்கள் எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக காணி கையளிப்பதற்காகவே, காணி உரிமையாளர்களிடம் கையளிப்பதற்காகவே இந்த அளவீட்டு பணிகள் நடைபெறுகின்றது என்பதனை பிரதேச செயலரின் லெட்டர் கடிதம் தர மறுத்ததனால் இந்த அளவீட்டு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்குது. எங்களுக்கு தெரிந்த வகையில் இது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருப்பதாகவே அறிகிறோம். இவர்கள் எங்களுக்கு வாய்மொழி மூலமாக நேற்று வர பிரதேச செயலர் அரசாங்க அதிபர் எல்லாம் எங்களுக்கு அறியப்படுத்தினது வந்து இந்த காணிகளை தாங்கள் அந்த நியமிக்கப்பட்ட குழு யாராலன்றது எங்களுக்கு தெரியாது. ஒரு குழு நீதியமைச்சர், புத்த சாசன அமைச்சர், கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகர், எங்களோட பிரதேச செயலாளர், அரசாங்க அதிபர், ஒனர் அமைப்பின் ஒரு பிரதிநிதி, அந்த புத்தவிக்கு உள்ளுக்கு இருக்கிற புத்தவிக்கும் அவர் சார்ந்த இன்னும் யாரோ இருக்கலாம், யாருன்னு தெரியாது. அங்கே பேசப்பட்டதுகள் எதுவுமே எங்களுக்கு உடனுக்குடன் அறிய தராவிட்டாலும் எங்களுக்கு இப்போ கடந்த கிழமை அறியப்படுத்தப்பட்டது. எங்களோட காணிகளை அளவிட்டு எங்களோட அளவு எல்லைகளை அடையாளப்படுத்தி மக்களுடைய காணிகளை விடுவிப்பதாக. ஆனால் எங்களை இங்கே வந்த பொழுது கடந்த முறை அது இங்கே உள்ள யாரால் நிறுத்தப்பட்டது. திரும்ப எங்களுக்கு ஒரு எழுத்து மூலம் நாங்கள் கோரிக்கை விட்டிருந்தோம். எழுத்து மூலம் எதையும் தயங்கினவர் இப்படி ஒரு எழுத்து மூலம் எங்களை இந்த முறை அழைச்சிருக்கிறோம். அங்கே இருந்த ஒரு கடிதம் வந்ததாயும் அந்த கடிதத்துக்கு நாங்கள் இந்த 17 பேர் போட்டு அந்த கடிதத்துக்கு நாங்கள் இதில் வடிவாக பாருங்க, திஸ்ஸ விகாரை சம்பந்தமான பிரச்சனையை தீர்க்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. திஸ்ஸ விகாரை சம்பந்தமான பிரச்சனையை தீர்க்க தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அன்றதை எங்களை அழைச்சோம். நாங்கள் வந்தனாங்க. ஆனால் இங்கே நாங்கள் கேட்டது, நீங்கள் வாய் மூலம் சொன்ன மாதிரி ஒரு கடிதத்தை பிரதேச செயலாளர் தான் இந்த ஏரியாவுக்கு பொறுப்பு, அவள் தான் இதில் கூப்பிட்டுருக்கிறார். இதே போல் லெட்டர் ஹெட்டில் ஒரு கடிதத்தை இதே போல் எல்லாரையும் போட்டு காணி எல்லைகளை அடையாளப்படுத்தி உங்களுக்கு விடுவிக்கிறதுக்குரிய ஏற்பாடாக கதைச்சதாக இருந்தால் அதை விடுவிக்கிறது ஏற்பாடாக அடையாளப்படுத்த போகிறோம் என்று எழுத்து மூலம் தர சொல்லி, அவை எழுத்து மூலம் தர்றதுக்கு கடுமையாக பின்வாங்கி மனத்தியால கணக்காக நாங்கள் அங்கால இருக்க உள்ளுக்கு கூட்டங்கள் நடைபெற்றது மாறி மாறி. இடையில பிரதேச சபை தலைவர் அங்கே அழைக்கப்பட்டார். முதல் அழைக்கப்பட்டது தெரியாது, இடையில வந்தார். வந்து பிரதேச சபை தலைவரும் இடையில் எங்களோட கலந்துரையாடி தான் பொறுப்புன்னு சொன்னார். எந்த வகையில் பொறுப்புன்றதை நாங்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்டோம். பிரதேச சபையில் முடிவெடுக்கப்பட்டது அதில் ஒரு போர்டு போடுறதாக. ஆனால் அந்த போர்டையே நீங்கள் போட முடியாமல் இருக்கிறீங்க, எந்த காணிகளுக்கு நான் பொறுப்பு அண்டு எந்த வகையில் சொல்லுவீங்கள் அண்டு
அவர்கள் அதுக்கு பதில் நியாயமற்ற பதில்களை சொல்லலாம், நியாயமான பதில் சொல்ல இயலாது. ஒரு போர்டை போட இயலாத பிரதேச சபையாலையும் அதன் தலைவராலையும் இந்த காணிகளுக்கு பொறுப்பண்ட உத்தரவாதம் எங்களுக்கு வாய் மூலம் தர இயலாது. அதை நாங்கள் ஏற்கவும் இயலாது. திரும்பவும் கதைச்சு எந்த ஒரு லெட்டர் பேட்டும் இல்லாமல் பிரதேச செயலர்ன்ற லெட்டர் பேட்டில் நாங்கள் கேட்டதுக்கு தர ரெடி இல்லைன்றதை தெளிவாக சொல்லிக்கணும். ஒரு வெட்டுத்தாளில் எழுதி அந்த கமிட்டி சார்பாக அந்த 3 அமைச்சர் மாதிரி இல்லை இந்த இடத்துல கமிட்டி சார்பாக டிஎஸும் ஜிஏயும் அந்த ஓனர் அமைப்பின் பிரதிநிதியும் வந்த ஆக்களை அளந்து தள்ளாமட்டிக்கணும். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை. 2வது ஒரு விஷயம், நேற்று வரை எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது யாழ் மாவட்ட நில அளவு திணைக்களம் அளக்குவதாகவும் 2 பேரின் பேர் தான் கொழும்புல நில அளவு திணைக்களத்திலிருந்து 2 சேவிய சூப்பரண்டன்மார் வருவினம் உண்டு. இன்றைக்கு இங்கே வந்தது அங்கே இருந்து 2 டீம் சேவிய சூப்பரண்டன்மாரோட 2 டீம். அவை எங்களை கடைசி வரை அளக்க ஒப்புதலை கேட்டுக்கொண்டிருந்தவ நாங்கள் கொடுக்க இல்லை. 3வதாக இன்னும் ஒரு பகுதியும் எங்களுக்கு அறியப்படுத்தாமல் இங்கே வந்து நிற்கிறதா அறிஞ்சது எங்களை குழப்பத்துக்குள்ளே உள்ளாக்கினது. அதாவது தொல்பொருள் திணைக்களத்தின் பிரதிநிதிகள். இது நேற்று வரை தொல்பொருள் திணைக்களத்தில் எந்த ஒரு இதுவுமே இங்கே அடையாளப்படுத்த இல்லை. கூகுள் மேப்பில் இருந்து எங்கே எடுத்து பார்த்தாலும் இது 19ஆம் ஆண்டு உருவானதை தெளிவாக காட்டலாம். இப்போ உலகம் வேகமாக போகுது. அப்போ தொல்பொருள் திணைக்களம் அங்கே வந்துட்டு கொண்டு எழுத்து மூலம் ஒன்றும் தரையில் உங்களோட காணியை காட்டுங்கன்ற முயற்சி கடும் முயற்சி. இந்த எத்தனை மனத்தியால் நீங்கள் வந்து எத்தனை மனத்தியால் நாங்கள் வந்து அதை கடும் முயற்சி நாங்கள் ஃபோன் கதைக்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. ஓகே, நாங்களும் ஆலோசனை கேட்க வேண்டிய நிர்பந்தம், அவையும் ஆலோசனை கேட்க வேண்டிய நிர்பந்தம். ஆனால் எந்த ஒரு எழுத்து மூலமும் தராமல் அளக்கணும் என்ற பிடிவாதத்தில் நின்றபடியால் அது லெட்டர் இல்லை. நாங்கள் எங்களை பிரதேச செயலாளர் தான் எங்களுக்கு அறிவிச்சவா. பிரதேச செயலாளர் எங்களுக்கு அது இதே போல் எல்லாத்த பேரையும் போட்டு இந்த காணிகளை விடுவிக்கிற நோக்கோடைன்றதை பயன்படுத்தலாம். அது பயன்படுத்த கடிதம் எழுத ஆரம்பிக்கணும். அந்த ஃபைலை அப்படியே தங்கள் ஃபைலோடு சேர்க்கணும். இல்லை ஒருக்கா தரலாம், இல்லை ஒருக்கா தர இயலாது. எங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க இயலாதுன்றது பிரதேச செயலாளர் கடைசியாக சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு காணி விடுவிக்கிறதுன்றதை கொடுக்க இயலாதண்டு. அப்படியேண்டா அந்த பிரதேச செயலாளர் அந்த குழுவுக்கு போய் என்ன முடிவெடுத்ததுன்றது என்ன அது போனால் ஒரு பெருமதியும் இல்லாமல் போகுது. இது தொடர்ச்சியாக ஒரு பெருமதியும் இல்லாமல் ஏதோ ஒரு வட்டம் தடுக்குதுன்றது தான் எங்களுடைய இது. நாங்கள் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல. நாங்கள் கேட்டது லெட்டர் தர முடியல. நாங்கள் எங்கிற இடத்த காட்ட இல்லை. நாங்கள் காட்டினா தான் நடக்கலாம். தாங்களாக வலிக்கிட்டு உள்ளுக்கு இருந்து கதைச்சிட்டு தாங்களாக வலிக்கிட்டு போயினோம். ஜிஏ சில முயற்சிகளை செய்திருக்கலாம். ஆனால் தடுப்பு எங்கேயோ இருந்து வருது. நாங்கள் பிரதேச செயலரையோ இப்போ அரசாங்க அதிபரையோ குற்றம் சொல்ல வேண்டிய மாட்டம் தேவையில்லை. அங்கே மேலே இருந்து இங்கே ஒரு தடுப்பு வருது. நாங்கள் வெளியிற கூடியிருக்கிறோம், நாங்கள் உள்ளே கூடியிருக்கிறோம். கடைசியாக லெட்டர் கேட்டில் கொடுக்க வேண்டாம் என்று இங்கே ஒரு தடுப்பு வந்தபடியால் அவர் லெட்டர் கேட்டில் தர இல்லை. எழுத்து மட்டும் இல்லாதால நாங்கள் எங்களை காணிகளை காட்டல. இந்த கடித தலைப்பில் வந்து பிரதேச செயலர் கடித தலைப்பில் வந்து ஏனைய நிர்வாக அதிகாரிகள் வந்து கையெழுத்து வைக்கிறாங்க. நாங்கள் கேட்டது நாங்கள் வேறு தெளிவாக சொல்லியிருக்கிறோம். உங்களோட மீட்டிங் ஓகே, உங்களோட குழுவால் சைன் பண்ணுறீங்களோ அதை குழுவால் சைன் பண்ணி உங்களோட லெட்டர் கோட்டோட டிஎஸ்க்கு தானே எங்களை வேற சொன்ன நீங்கள் எங்களை நேராக கேட்கல தானே டிஎஸ்க்கு அறிவிச்சு டிஎஸ் தானே. அதே போல் எல்லாரும் சைன் பண்ணி உங்களோட வெற்றி கடிதம் இருக்குல்லோ, கடிதத்தில் எல்லாரும் சைன் பண்ணி நீங்கள் டிஎஸ்க்கு கோட் பண்ணுங்க பிரதேச செயலருக்கு. பிரதேச செயலர் அந்த கடிதத்தின் இதை போட்டு எங்களுக்கு அவாண்ட லெட்டர்களில் திரட்டுக்க வேண்டும். நியாயம் தானே. அங்கே அதாவது அந்த குழுவில் எடுத்த முடிவுக்கு நாங்கள் அதற்கு நாங்கள் அந்த குழு அனுப்பின கடிதத்துக்கு டிஎஸ் எங்களுக்கு கடிதம் அழைச்சிருக்கிறேன் என்ன. அதே போல் இந்த குழு உங்கள் கூடி எடுத்த முடிவு நியாயமானது இருக்கலாம். அந்த குழு எங்களோட பிரதேச செயலருக்கு கொடுக்கணும். அந்த பிரதேச செயலர் அந்த கடிதத்தின்படி எங்களுக்கு அதை தரலாம் அவாண்ட லெட்டர் என்ன நியாயம். இந்த இது தந்தது போல் அது தர்றதில் எந்த ஒரு தயக்கமும் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் தேடி பிடிச்சு தயக்கங்கள் இருந்தால் ஊடகங்கள் வெளியில் விடுங்க. இதுபோல பிரதேச செயலர் தன்னுடைய அந்த பதவி முத்திரையை உறுதிப்படுத்தின அந்த கடிதத்தின் சீலர் தந்து அந்த கடிதத்துல கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தந்த கடிதம் செல்லிப்பல பிரதேச செயலர் தன்னுடைய உத்தியோகபூர்வமான பதவி நிலையை உறுதிப்படுத்தின முத்திரை அதுல சைன் வச்சு சீல் பண்ணி கொடுத்திருக்கிறார். நீங்க சொல்ல வேண்டாம் அப்படி கொடுத்திருக்கிறாங்க. அதுல நீங்க சட்ட சிக்கல் வந்தால் அது செல்லுபடியற்றது எங்களுக்கு சட்ட ஆலோசகர்கள் வழங்கிய ஆலோசனை. அவைக்கு என்ன தடங்கள் இப்ப அவை அந்த இந்த குழு இப்ப குழுவா முடிவெடுத்திருக்கணும். அந்த குழு பிரதேச செயலருக்கு தான் அறிவிக்கணும். நடைமுறை ஒன்று இருக்குதானே, அதை நடைமுறையை தானே பின்பற்றிக்கணும். அந்த நடைமுறையின்படி தான் எங்களை அழைச்சிருக்கணும். அப்ப பிரதேச செயலருக்கு அந்த குழு அறிவிச்சா அந்த கடிதத்தை கொடுத்தா
பிரதேச செயலாளர் தான் எங்களுக்கு அதை தரணும். அதான் நடைமுறை. அந்த நடைமுறை அதான் எங்களுக்கு விளங்கப்படுது. இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு கமிட்டி தானே வந்திருக்கு. இதுல வந்து கமிட்டி செலக்ட் பண்ண கமிட்டி பங்குதாரர்னு சொன்னாக்கல போன முறை தடப்பட்ட பங்குதாரர் இந்த முறை வந்திருக்கு. பங்குதாரர் வந்து இதுல வந்து உள்ள இருக்க நடந்த மீட்டிங்ல அதை மினிட்ஸ் ஆக்கி அந்த மினிட்ஸை வச்சு கொண்டு டிஎஸ் லெட்டர் வந்திருக்கலாம். பங்குதாரர் தவிர வேற யாரும் வந்திருக்கீங்க. பங்குதாரர் சொன்னாலும் வந்திருக்கீங்க. பங்குதாரரை வச்சு கொண்டு இந்த மீட்டிங் மினிட்ஸ் ஆக்கிக்கலாம். இன்றைக்கு விகார சம்பந்தப்பட்ட விகாரையில வந்து ஒரு மீட்டிங் நடந்தது, கலந்து ஆலோசனை நடந்தது. இதுல தீர்மானம் எடுத்திருக்கிறோம். இதுல வந்து காணி அளந்து மக்கள்கிட்ட கொடுக்குற தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம்ன்ற கோட்பாட்டோட டிஎஸ் வந்து இந்த லெட்டரை தந்திருக்கலாம். அந்த லெட்டரை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதுல 6 பேரும் சைன் பண்ணி டிஎஸ் லெட்டர்ல தரணும் பண்ற நாங்க அதை நாங்க எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கு இதுல எங்களுக்கு அறிவுறுத்தப்படாத குழுமங்கள் வந்தவ முதலே விசேஷமாக பிறகு நாங்கள் உங்களுக்கு ஒரு இதில் ஒரு விசேடமான குறிப்பாக சொல்கிறேன். பிரதேச சபையில் அனுமதி பெறாத கட்டடம் வந்து பிரதேச சபையில் ஏகமனதாக தீர்மானம் எடுத்து அந்த போட் போட போகிறோன்னு கொண்டு வந்து அது தடுத்து நிறுத்தப்பட்டு அதில் ஒரு பெரிய கலவரம் நடந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பிரதேச செயலாளர் பிரதேச சபை தவிசாளர் ஒதுக்கப்பட்டுட்டார். இன்றைக்கு இடையிலே அவர் வந்தவர் அவரை முழு முயற்சி அவையோட கதைச்சு எங்களுக்கு கடிதம் ஒன்றும் எடுக்காமல் அதை அளக்க விடுங்கன்றதான் அவற்றை முழு முயற்சியும். நாங்கள் வாயால் சொல்லி எடுத்து தருவோம்ண்டா இந்த வேற இயலாததை நல்லா யோசிங்கோ. நான் இதில் மதில் கட்டினால் அனுமதி பெறாமல் பிரதேச சபை சட்டம் அனுமதி பெற இல்லை என்று வழக்கு போட்டு அதை இடிச்சு கொண்டு இருக்கணும் பிரதேச சபையில். இது எல்லா இடமும் நடக்குது. என்ன அனுமதி பெறாமல் இதெல்லாம் அனுமதி இல்லை. அனுமதி பெறாமல் இவ்வளவு கட்டிடம் அந்த மதில சொல்கிறேன். அந்த மாதிரில கணக்கு கிடக்க அந்த மாதிரில காட்டி உங்களுக்கு இதெல்லாம் இப்படி இதாளுக்கு வழக்கு போட்டீங்களாண்டா இல்லை அதை பற்றி கதைக்கல. அந்த நாள் அதை பற்றி கதைக்கல. அதை டீல் பண்ணினா தான் போடுவேன்னு சொல்கிறார். விளங்குதோ? அவர் வந்து அவரும் அதைத்தான் ஃபோர்ஸ் பண்ணுறார். ஒரு நடவடிக்கை இண்டவரை எடுக்க முடியல. எங்களோட காணிக்க எங்களை நெருக்கு வேறதுக்கு உள்ளாக்கின காணிக்காரரை கூப்பிட்டு இவ்வளோ நேரம் வச்சு ஒரு நெருக்கு வேறத்தை உருவாக்குறதுக்கு இதாண்டினம். அதை விட எங்களோட வாகனங்கள் காலையிலேயே மறைக்கப்பட்டது. உரிமையாளர் வாகனம் இவ்வளோ காலம் வராமல் நேரடியான குற்றச்சாட்டை சொல்கிறேன். அமைச்சர் அதை டீல் பண்ணவர். அமைச்சர் வெளிநாட்டில் வர இல்லையாண்டு வையுங்க. பாராளுமன்ற உறுப்பினர் பவானந்த ராஜாவை பல முறை நான் முயற்சி செய்தேன். அவர் இதை பற்றி கதைக்க விரும்ப இல்லை. இன்றைக்கு வந்து நின்று நான் பொறுப்புன்றார். நான் எந்த வகையில் பொறுப்பு இந்த வேற எங்களோட கதைக்க முயற்சி செய்யாத நீங்கள் என்று கேட்க அது அப்படித்தான். அமைச்சர் கதைச்சவர் தானே அது அப்படித்தான் திணிக்கத்தான் பார்க்கணும். அப்போ யார் பொறுப்புன்றதே வாயால் சொல்லி செய்யலாமோ? உங்களுக்கு விளங்குதா? வாயால் பொறுப்பு கூறி செய்யக்கூடிய வேலையா? எத்தனை வருஷம் இது கட்டுமானம்? சொல்ல சொல்ல மக்கள் மறைக்க கட்டமாட்டம் பல கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. ஒரு சிம்பிள் சொல்யூஷன் கடைசியாக நாங்கள் ஜிஏயும் முயற்சி செய்தவர் போலோடக்கு அறிகிறோம். இதை சிம்பிளான சொல்லுதல். இப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு இது ஆமி கட்டினதை ஆமி விட்டுட்டு போட்டு இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு கட்டினத்தை உள்ள வச்சா மிச்ச ஜனம் வந்து அளக்கும். எல்லா இடமுமே இவ்வளோ காலமும் ஜிஏட்டு ஒப்படைக்கப்பட்ட காணிகள், இராணுவ கட்டுப்பாட்டிலேருந்து ஜிஏட்டு ஒப்படைக்கப்பட்ட காணிகள் கவர்மெண்ட் சேவையரிங் இல்லாமல் ஓப்பனாக தான் விட்டவை. நாங்கள் தான் ப்ரைவேட் சேவையரிங்கை பிடிச்சி அதை எடுத்தது வெளிப்படக்கில். இப்போ முதலாவது தரமாக இது அன்றைக்கு இது ஜிஏட்டு ஒப்படைக்கப்பட்டது தகவல் எங்களுக்கு வந்திருக்கு. ஜிஏட்டை இராணுவ கட்டுப்பாட்டு இருந்து இப்போ ஜிஏட்டை ஒப்படைக்கப்பட்டது தான். அப்போ இது மட்டும் என்னத்துக்கு அன்றதும் எங்களுக்கு பல கேள்விகள் இருக்குது. ஓப்பனாக விடலாம். ஏதோ ஒரு சக்தி அதை தடுக்குது. இதுவரைக்கும் இருந்த அரசாங்கம் செய்யாத முயற்சி இந்த அரசாங்கம் செய்யும் போது இந்த விடயத்தில் வந்து நீங்கள் பின்னிக்கிறதுக்கான காரணம் என்ன? வெளிப்படத்தன்மை இல்லை. எங்களுக்கு வழங்கப்பட்ட தகவல்கள் பூரணமாக இல்லை. தகவலுக்கு மீறி இதுக்குள்ள காணிக்காரரையும் விட தகவலுக்கு மீறி சில நிறுவனங்களும் சில நபர்களும் நின்றது எங்களை குழப்பத்துக்குள்ள உள்ளாக்கினது. 2 தரப்புமே ஒரு விதத்தில் ஒரு இணக்கத்துக்கு போனால் தான் இந்த விடயத்தில் ஒரு முடிவுக்கு வரலாம் என்ற நிலை இருக்கிற நிலையில் நீங்கள் இதில் பின்னிக்கிறதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கு? ஒரு எழுத்துப்பூல உத்தரவாதம் தராமல் அதை எதுவும் செய்யலாம் சட்ட ரீதியாக. எங்களுக்கு மேலதிகமான எதையும் நம்பிக்கை இல்லை. எழுத்துமுறமான இது இல்லாமல் நாங்கள் எதையும் நம்பக்கூடாது. அரச கட்டமைப்புகளை நீங்கள் இப்படி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுடைய அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தை நாடி இதுக்குரிய உங்களோட காணி தான் இதுக்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வழக்கு தாக்கல் செய்கிற என்றால் நீங்கள் உங்களை எல்லாருக்கும் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். கட்டிடம் சரியா ஜாட்டா இருக்குதோ அவர் தான் வழக்கு தாக்கல் செய்யலாம். 17 உரிமையாளர்கள் கட்டிடம் அல்லாத காணி இருக்கிற உரிமையாளர்கள் என்ன வழக்கு தாக்கல் செய்யறதுக்கு பின்னாடி ஜாட்ட காணிக்கை இருக்காண்டு அளவீடு செய்தால் தான் தெரியும். சரியா? நாங்கள் சட்டத்திறனிகளை அணுகின பொழுது ஜாட்ட காணிக்கை இருக்காண்டு அளவீடு செய்தால் தான் தெரியும். இதுக்கு முதலாவதாக வழக்கு போட வேண்டியது அனுமதியற்ற கட்டடத்துக்காக பிரதேச சபை ஏகமனதாக தீர்மானம் எடுத்தும் இந்த நிமிஷம் பெற ஏகமனதாக தீர்மானம் எடுக்கப்பட்டாச்சு. பிரதேச சபை செயலாளர் அந்த வழக்கை போட்டிருக்கணும்.
இன்ற வரை அந்த வழக்கு போடப்படையில. இல்லதான் அந்த கட்டமைப்பு நீங்க நம்பிக்கை இல்ல இழுவறி என்று சொல்றீங்க. நீங்களா இதுக்கான தனிநபர் வழக்கு போடுறது, வழக்கு போட்டால் நாங்கள் தொடர்ச்சியாக இதில் வேற இல்லாத உண்டு. வழக்கு போட்டால் நாங்கள் இதில் வரக்கூடாது, குழப்பக்கூடாது. இது அரச இயந்திரமும் இப்போ எப்படி இது உலகம் பாதுகாக்கப்படுற அந்த இயந்திரம் வந்து இதை மறைமுகமாக இன்னும் கட்டடங்களை வளர்த்து கொண்டு போகும். அப்ப இந்த பிரச்சனைக்கான தீர்வா நீங்க என்னத்துக்கு கருதுறீங்க? தீர்வு இந்த அரசாங்கம் கொடுக்கும். நாங்கள் இப்போவும் சொல்கிறோம், சட்டத்தின் ஆட்சி என்று தான் இந்த அரசாங்கம் வந்தது. சுயாதீன நீதித்துறை என்று வந்தது. இப்போ ஜனாதிபதிக்கு தெரியும் படிவான். ஒரு முறை ஜனாதிபதி சந்தேகத்தை எழுப்பினவர், போராடுறார் மக்களுக்கு இருக்காண்டு. இப்போ அவையே எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கணும். கொழும்புல இருந்து வந்து காணியாளர் வந்து இங்கே எங்கட காணி உறுதிகளை கச்சேரியில் செக் பண்ணி மக்கள்கிட்ட காணி என்று ஒத்துக்கொண்டு போயிருக்கணுமா. அப்போ அரசாங்கம் கட்டாயம் இதுக்கு ஒரு தீர்வெடுக்கத்தானே வேணும். மக்களின் காணி மக்களுக்கண்டு நேற்று வரை ஒவ்வொரு இதிலையும் சொல்லுகிற ஜனாதிபதியும் அந்த அமைச்சரவையும் எங்களுக்கு நாங்கள் கொழும்பில் சென்றபோது புத்த சாசன அமைச்சர் தெளிவாக இந்த வியார பதியப்பட இல்லை, எல்லாம் செக் பண்ணி சொன்னவர். இந்த வியார பதியப்பட இல்லை, காணி உங்களுடைய என்று நிரூபிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த காணிகள் கிடைக்கும் என்று தெளிவாக சொன்னவர். அந்த புத்த சாசன அமைச்சரும் அவரை நாங்கள் நம்புகிறோம். அதை அடிப்படையில் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் நம்பிக்கை இருக்குது. அவர் மாதிரி ஒரு குழுவில் உறுப்பினர் நிச்சயமாக அவர் தீர்வை கொடுப்பினோம். எழுத்து மூலம் கொடுக்க இல்லைன்றது என்னதுக்கு நான் அந்த கட்டாயமாக கேட்கப்படும். நீங்கள் தானே வந்த நீங்கள் எழுத்து மூலம்ன்றது கேட்கப்படணும். ஒரு அமைச்சரவை அந்த குழு பெருமதியான குழு என்றால் அது கேட்கப்பட்டு அவ கேட்டு நியாயமான இதை கொடுக்கட்டுக்கும். தீர்வு கொடுக்கணும். மக்களுக்கு தீர்வு கொடுக்காட்டி இந்த அரசாங்கம் கொடுத்து கொண்டு வருதுன்னு நம்புகிறோம். கொடுக்காட்டி அதுக்குரியது எல்லாம் நடக்கும். 2வது தடவையாகவும் இந்த காணி அளவோடு குழப்பப்பட்டது. இனி அடுத்த நடவடிக்கை உங்களுக்கு இன்னும் இருக்குது. அடுத்த கூட்டத்துக்கு என்ன நடவடிக்கை பங்குதாரர் சொல்லி ஒரு உணர் அமைப்பு வந்து அவங்கெல்லாம் இப்போ இந்த காணியங்க மக்கள் காணியண்ட உறுதிப்படுத்திக்கணும். அந்த அமைப்பின் தலைவர் வந்து டைரக்டர் வந்துருக்கு. டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு அந்த குழு நாங்கள் வச்ச குற்றச்சாட்டு அந்த கமிட்டியில் வந்து காணி உரிமையாளர் உள்ளடக்கல. அவர் இன்றைக்கு சொல்லியிருக்காரு இந்தியிலிருந்து நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறோம். அப்போ எங்களையுமே அந்த கமிட்டியில் வந்து உள்ளுக்கு போனது தான் அதுக்கு அடுத்த நடவடிக்கை என்ன.